நான் யூஸ் பண்ற ஹேர் பேக்ல ரீசெண்டா ரொம்ப அடிக்ட் ஆன ஹேர் பேக் அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை தாங்க சொல்லுவேன். வாரத்துல ஒரு முறையாவது இல்ல 2 முறையாவது நீங்க இதை பயன்படுத்திட்டே வரும்பொழுது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோல எதை பத்தி உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வீக்கோட என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன்ல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்ல வெறும் 4 இன்கிரீடியன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஹேர் பேக்கை வந்து ரெடி பண்ண போறேங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹேர் எப்படி சிஸ்டர் நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே நான் எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் பேக் தாங்க. நான் எப்ப ஹேர் வாஷ் பண்ணாலும் ஹேர் பேக் போட்டு தாங்க ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் பேக் போட்டாலே நீங்க எந்த கண்டிஷனரும் யூஸ் பண்ண தேவையில்ல. உங்களுடைய முடி தொட்டு பார்த்தாலே அவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்குங்க. நம்மளுடைய சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் முன்னாடி நாள் நைட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுக்கிறேங்க. உளுந்து வந்து நம்மளுடைய முடியை வலுவாக்கி கொடுக்கும். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து வெந்தயம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முடிக்கு வந்து அவ்வளவும் நல்லது. வெந்தயத்துல அதிக அளவிலான ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி வச்சிருக்கோங்க. இந்த 2 இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம கஞ்சி தண்ணி, அதாவது உப்பு போடாத கஞ்சி தண்ணியை வந்து இதுல ஊத்திக்கலாங்க. இதுல ஸ்டார்ச் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதோட நம்ம முடியை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா மாத்துங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் நான் ஹேர் வாஷ் பண்றேன். ஹேர் வாஷ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கஞ்சி தண்ணியில ஊறி இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட என்னென்ன இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 அளவுக்கு ஒத்த செம்பருத்தி இலை, அதாவது 5 இதழ்கள் கொண்ட ஒற்றை அடுக்கு செம்பருத்தியோட இலை, நாட்டு இலை தான் நாங்க எடுத்திருக்கேன். இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதுமுடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி கொடுக்கும். இதுல அதிக லெவலான அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கிறதுனால. அடுத்து வந்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து அதே 5 இதழ்கள் கொண்ட ஒற்றை அடுக்கு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். நிறைய செம்பருத்தி வகைகள் இருக்குங்க. அதுல இதுதான் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட். இந்த செம்பருத்தியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ள வந்து சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற கஞ்சி தண்ணியில ஊற வச்சிருந்த இந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம அதே மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. தொக்கு தொக்கா இல்லாம இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைப்படணுங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்க சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருந்தா போதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண போறோம். ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலையை வாரி நல்லா சிக்கு எடுத்துக்கணுங்க. சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வீட்டிலே செஞ்சிருக்கக்கூடிய என்னுடைய சீக்ரெட்டான ஹோம்மேடான ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க. நம்மளுடைய ஹேர் ஆயில 20க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்களை சேர்த்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் அண்ட் ரீக்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. நம்மளுடைய ஹேர் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணலாங்க. ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலையில எண்ணெய் வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஊறணுங்க. இப்போ நம்மளுடைய ஸ்கேல்ப்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸ்கேல்ப்லயும் நம்மளுடைய ஹேர்லயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிஷனரே தேவை கிடையாதுங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு கண்டிஷனர் மாதிரி ஒர்க் ஆகுங்க. அதே போல எங்கெல்லாம் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கோ ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் லைட்டா வந்து உங்களுடைய ஹேரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஹேரை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லதுங்க. அதே போல நம்மளுடைய ஹேர் பேக்கை பாத்தீங்கன்னா இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய கைகளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வாரி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்ளை பண்ண ஹேர் பேக் வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல நல்லா இறங்கும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கொண்டை போட்டு விட்டுருங்க. கொண்டை போட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபோர்ஹெட் சைட்ல வந்து நம்மளுடைய ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோர்ஹெட் சைட்ல நிறைய பேருக்கு முடி இருக்காது. அந்த சைட்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல நல்லா இறங்கும். ஹேர் ஃபால் வந்து ஈஸியா கண்ட்ரோல் ஆகும். நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க கண்டிஷனரே யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஹேர் பேக்கே நம்மளுக்கு கண்டிஷனர் மாதிரி இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க என்னுடைய முடி எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா ஷைனிங்கா இருக்கு அப்படின்னுட்டு. நீங்க இந்த மாதிரி சிக்கு வந்து எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியும். தொட்டு பார்க்கும் போது அவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்குங்க. சோ இந்த ஹேர் பேக் வந்து வாரத்துல ஒரு முறையாவது கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.